எனக்கு ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு. நைட் 8 மணி ஒரு 3 மிடில் ஏஜ்ட் மென் வந்து ஒரு கத்தி வச்சுட்டு கழுத்தில் வச்சுட்டு they started to harass me. I got very scared. இவ்வளோ பெரிய சிங்கராக இருந்துட்டு அவங்கள விட பெரிய ஒரு ஸ்டால்வாட்டை வைரமுத்துவை எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஷீஸ் புட்டிங் எவ்ரி திங் ஆன் த லைன். நாளைக்கே வந்து சின்மயி சொன்னது பொய் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா அவங்க கெரியர் கான். இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது அந்த டைமில் என்ன தோணும்? அந்த நேரத்தில் சத்தியமாக யூ கேன் நாட் திங்க் ஆஃப் எனி திங் எல்ஸ் எக்ஸப்ட் அந்த ஒரு ஷாக் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் ஆயிருக்குன்னா நீ என்ன பண்ண, ஏன் நீ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்ட அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்களே தவிர ஐயோ உனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு யாருமே என்றைக்குமே கேட்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வெளில சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் ஏன் நீங்கள் அப்போ சொல்ல, ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்க அவரை இப்படின்லாம் நீங்கள் டவுட் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா தூன்னு தான் ஆகும் எங்களுக்குலாம். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி பப்ளிசிட்டிக்கே பண்ணியிருக்கோம். ஐ ஸ்டில் சே இட்ஸ் ஓகே. ஒரு ஒர்க் பிளேஸில் ஐ ஹேவ் பீன் ஹராஸ், பட் அடுத்த நாள் போயிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி ஐ ஹவ் கான் அண்ட் டாக் டு தட். இந்த ஹராஸ்மெண்ட்டை விட அந்த வேலை முக்கியன்றீங்க. தட்ஸ் த ப்ராப்ளம். அடுத்த வேலை சாப்பாடு எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரியாத போது ஹராஸ்மெண்ட்டாவது மண்ணாங்கட்டியாவது தான் தோணும். ஐ டிஸ்அக்ரி ஸ்லைட்லி அபவுட் பெண்களுக்கு நடக்கிற அதே அளவு ஆண்களுக்கு நடக்கிறதுன்றது. கண்டிப்பாக நடக்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் சின்மை இஸ் ரைட் அபவுட் த ஃபேக்ட் தட் பசங்க வில் நாட் ஸ்பீக் அவுட் அபவுட் இட். பசங்க வந்து இன்னும் ஏன் தயங்குறாங்கன்னா ஹேஷ்டேக் மீ டூன்ற சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு மைனாரிட்டி பாப்புலேஷன் தான் அது. ஆனாலும் 150-200 பேர் வந்து கால் அவுட் ஆயிருக்காங்க. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹாரஸ் பண்ண பர்சனுக்கு இதனால என்ன நடக்க போகுது? பயம் பிடிக்கும். அது ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோம். இன்னொரு கேட்டகரி 10-11 நானே இருந்துட்டு போகிறேன்னா எல்லாரையும் பேசுகிறாங்க, என்னையும் பேசுகிறாங்க, இதில் என்ன இருக்குது? வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் மக்கள்ஸ், நான் உங்கள் நண்பன் ஏகே. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சமீபத்தில் பிக் பாஸ் மூலிமா ரொம்பவே ஃபேம் கொடுத்த ஆர்ஜே வைஷ்ணவி அவர்கள். வெல்கம் டு மை ஷோ வைஷ்ணவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு 2-3 டேஸாக மீ2 ஹேஷ்டேக் மீ2 வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. சின்மை அவங்களுடைய விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ காமனாக இது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது அப்படின்றப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அந்த வகையில் ஒரு நேஷ்னல் மீடியாவோட டிபேட்டில் பேசியிருந்தீங்க இல்லையா? ஸோ உங்களோட ட்விட்டும் நாங்கள் பார்த்துருந்தோம். அதில் வந்து நீங்களும் இந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இந்த மாதிரியான செக்ஸுவல் ஹாராஸ்மெண்ட் இந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரி, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இது? ஸோ நான் மட்டும் இல்லை, ஐ திங்க் ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு சம் ஃபார்ம் ஆஃப் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கும். ஹராஸ்மெண்ட்லேயே வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்குது. நிறைய பசங்க நினைப்பாங்க ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறது வந்து பரவாயில்ல அப்படின்னு. பட் ஆக்சுவலி சைட் அடிக்கிறது ஒரு விதமான ஒரு ஹராஸ்மெண்ட் தான். ஏன்னா வந்து யூ ஆர் டூயிங் சம்திங் தட் மேக்ஸ் அ உமன் அன்கம்ஃபர்டபுள். அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்க கன்சென்ட் இல்லாமல் நீங்கள் அவங்கள ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறது வந்து இட் இஸ் அ பிக் மிஸ்டேக். ஸோ இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்ல போனால் நிறைய இருக்குது. அண்ட் இட் டசன்ட் ஹேவ் எனிதிங் டு டூ வித் இண்டஸ்ட்ரி. சின்மை சொன்னது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாமே தவிர எனக்கு நடந்தது எல்லாமே வந்து ரொம்ப ஜென்ரல் ப்ளஸ் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஐ திங்க் ஐ வாஸ் 17 or 18. அப்போ அந்த டைமில் வந்து இங்கே சிபி ராமசாமி ரோட்டில் ஒரு கெஃபேலேருந்து வெளில வந்துட்டு நைட் 8 மணி I was playing with a dog on the road and I got ஒரு 3 மிடில் ஏஜ்ட் மென் வந்து ஒரு கத்தி வச்சுட்டு கழுத்தில் வச்சுட்டு என்னை ஒரு சைட் ரோடு கூட்டிகிட்டு போயிட்டு they started to harass me. அப்போது அந்த டைமில் ரொம்ப பயந்துட்டேன். அண்ட் யாருமே ஹெல்ப்புக்கு வரல. இட் வாஸ் நாட் லோன்லி ஒரு ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. பட் அவங்க அது பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஐ காட் வெரி ஸ்கேர்ட். லக்கிலி அந்த டைமில் தட் டாக் வாஸ் வெரி ஃபெமிலியர். எனக்கு தட் ஸ்ட்ரீட் டாக் அது வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அது வந்து கடிச்சிருச்சு ஒருத்தர் அந்த இடத்துல. அது ஹீ சென்ஸ் தட் ஐ வாஸ் இன் டேஞ்சர் அண்ட் ஹீ பிட் அந்த அட்டாக்கர். ஸோ அவங்க பயந்து ஓடிட்டாங்க அந்த டைமில். அவங்க பிளானோட வரலன்னு அதில் தெரிஞ்சிருச்சு. பட் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அண்ட் யூ கெட் ஒர்க் பிளேஸில் வந்து நம்மளை பற்றி அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை போகிற சந்தடி சாக்கில் கை வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் கூட நிறைய நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயம் தெரியப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு ட்வீட் மூலியமாவோ இந்த மாதிரி ஒரு டிபேட்டில் நீங்கள் தெரியப்படுத்தினதுக்கப்புறம் சின்மை அவர்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்களா, பேசுனீங்களா ஏதாச்சும்? Actually, Chinmay is, she's almost neighbors with me. But I think at this point of time, I didn't feel it right. அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு, because அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய it's a very emotional time when you come out with such a big thing. அவங்க நிஜமாவே I really applaud her. ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய சிங்கராக இருந்துட்டு
அவங்கள விட பெரிய ஒரு ஸ்டால்வாட்டை வருஷக்கணக்காக ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வைரமுத்துவை எக்ஸ்போஸ் பண்ணுறது, ஷீ இஸ் புட்டிங் எவ்ரிதிங் ஆன் த லைன். தட் இஸ் அவங்களுக்கு இதில் கெயின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது அவங்க எதை வச்சு வேலிடேட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி நிற்கிறீங்க அவங்க பக்கம், எனக்கு இந்த விஷயம் மட்டும் தெரியல. ஓகே, I'll tell you something very simply. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெண் வந்து if she says that I have been harassed, we should stop saying why are you saying it now. இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனால தான் பல பெண்கள் சொல்லாமல் இருக்காங்க. ஓகே, கண்டிப்பா இருப்பாங்க ஒரு 1 or 2 women, ஒரு percentage இருப்பாங்க who will use this and try to make ஒரு fame. I'm not saying women are all saints, ஒண்ணுமே கிடையாது. But ஒரு you look at a situation sensibly. Okay, she's a famous singer, she's putting her whole career, her whole reputation. நாளைக்கே வந்து சின்மயி சொன்னது போய் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா அவங்க career gone. யாரும் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து nobody will come out and make a false story and accuse adu someone like Vairamuthu. It has taken her years and years and years. அவங்க கண்டிஷன் பண்ணி உள்ளேந்து வந்து அது அவங்களுக்கு எவ்வளோ உள்ள ஈட்டப் ஆயிருக்கும்னா அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வெளில சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டைம்ல ஏன் நீங்க அப்போ சொல்ல, ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்க அவரை இப்படின்லாம் நீங்க டவுட் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா சீ தூன்னா அவங்க எங்களுக்குலாம். ரெண்டாவது வந்து இதை பார்த்து அவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னா சத்தியமாக சம்திங் இஸ் ராங் வித் அவர் கண்ட்ரி. பிகாஸ் ஐயோ சின்மயி வந்து வைரமுத்து ஹராஸ் பண்ணிட்டாரு, வாங்க அவங்களுக்கு ஒரு படத்தில் ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு யாருமே பேச மாட்டாங்க. சாரி, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆஃபர் அவங்க எடுக்கவும் மாட்டாங்கன்னு எனக்கு தோன்றுறது. பிகாஸ் அந்த ஒரு அளவுக்கு அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் விமனுக்கு ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கு. சரி, நீங்க சொல்ற மாதிரி பப்ளிசிட்டிக்கே பண்ணிருக்கோம். Okay, I don't agree, but so let's say she's doing it for publicity. I'll still say it's okay because she started a movement. Someone அதுவும் ஒரு பவர்ஃபுல் பர்சன் இன்வால்வ்டாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் இறங்கி நம்மளை வந்து எந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ணுவாங்கன்ற ஒரு பயமும் இருக்கும். ஸோ அவங்க கால் அவுட் பண்ணுறது சாதாரண ஆள் கிடையாது. அவங்க வந்து இவ்வளோ யோசிச்சு கால் அவுட் பண்ணும்போது அது கண்டிப்பாக போய் இருக்காது தான் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஷீ இஸ் ஆனஸ்ட்லி ஹர்ட் அண்ட் உள்ளேருந்து அவங்களுக்கு அது ஒரு பாதிக்கப்பட்டதுனால தான் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ பேசிக்லி வாட்ஸ் ஹேப்னிங் இஸ் அவங்க பண்ண ஒரு தைரியமான மூவ், அது ரைட்டோ ராங்கோ, அது உண்மையோ பொய்யோ, அதை விட்டுருங்க. தட் ஹேஸ் ஹெல்ப்ட் பிகாஸ் அவங்க இவ்வளோ ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக இருந்துட்டு பயமெல்லாம் பேசியிருக்கிறதுனால எத்தனையோ பெண்கள் அந்த ஒரு பிரேவரியாக அந்த ஒரு தைரியத்தை வந்து பார்த்து தனக்குள்ள இருக்கிற தைரியத்தை சுமந்து they have spoken about their own issues. அது எவ்வளோ சின்ன ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெருசாக இருக்கட்டும் பேசியிருக்காங்க. And that in itself is a huge victory. இப்போ நான் நீங்கன்னு இல்லாமல் ஒரு ஜென்ரலாக ஒரு பெண்ணாக கேட்குறேன். இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது அந்த டைமில் என்ன தோணும், ஒரு பெண்ணுடைய மனநிலை? சிம்பிளாக சொல்ல போனோன்னா we don't walk around prepared to be harassed. பட் எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த ஷாக்லேயே அந்த மூமெண்ட் போயிடுவீங்க. ப்ரிப்பேர்டாக வந்து நம்ம இருந்தோம்னா வேற மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் வரும். அதாவது திருப்பி அடிக்கிறது, இல்லை குத்துறது, இல்லை ஏதாவது கத்துறது, அந்த மாதிரிலாம் நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஐடியாலாம் மனசில் இருக்கும். பட் அந்த நேரத்தில் சத்தியமாக யூ கேன் நாட் திங்க் ஆஃப் எனி திங் எல்ஸ் எக்ஸப்ட் அந்த ஒரு ஷாக் மாதிரி இருக்கும். அண்ட் த இன்சிடெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டு ஸ்பீக் அபவுட் இட்ன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியில் விக்டிம் பிளேமிங் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் ஆயிருக்குன்னா நீ என்ன பண்ண, ஏன் நீ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்ட அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்களே தவிர ஐயோ உனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு யாருமே என்றைக்குமே கேட்க மாட்டாங்க. இன்னும் நிறைய இடத்துல வந்து அது ரொம்ப ஒரு வெக்கப்படுற விஷயம், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. நிறைய கம்யூனிட்டிஸில் வந்து இப்போ என் பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, இது வந்து அவமானம் அப்படின்ற மாதிரி. அதாவது அர்பன் செட்டிங்கில் வேணால் இருக்காமல் இருக்கலாம், ஒரு அட்லீஸ்ட் குறைச்சி இருக்கலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இஃப் யூ லுக் அட் இட், இட் இஸ் வெரி காமன் டு பிளேம் த விக்டிம்ஸ். அண்ட் நம்புவாங்களா முதல்ல நம்ம பேசும்போது. ஏன்னா இன்னொரு ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, இந்த மாதிரி நடந்த ஒரு பெண் வந்து அதை பற்றி வெளிப்படையாக பேச மாட்டாங்க. நிறைய ஃபேமிலியிலேருந்து ப்ரெஷர், சொசைட்டிலேருந்து ப்ரெஷர், இது எல்லாமே வந்து பெண்களை சிந்திக்க வைக்கிறது. சொல்லக்கூடாது. இப்போ ஒரு ஈஸியாக சிஸ்டம் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துருச்சுன்னா நேராக போகிறாங்க, விசாரிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு எந்த எம்பாரஸ்மெண்ட்டும் இல்லை. அதுக்குன்னு அந்த
பர்சனுக்கு தண்டனை கிடைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா நீங்க வேணா பாருங்க எவ்வளவு பெண்கள் முன்னாடி வந்து பேசுவாங்க. அப்படி ஒரு வாட்டி எனக்கு வந்து ஒரு ஸ்டாக்கர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 year என்ன ஸ்டாக் பண்ணிட்டு பயங்கரமாக கால்ஸ் ஒரு 19-20 டிஃப்ரெண்ட் ஃபோன் நம்பர்ஸ் இருந்து கால்ஸ் வரும் டெய்லி. அண்ட் ஒரு 1 month கழிச்சு எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு நான் மீடியாவில் இருக்கேன். மீடியாவில் வந்து எல்லாம் சகஜம் மேடம், இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வி ஹவ் கண்டிஷன்ட் ourselves so much that இதெல்லாம் நார்மல். ரோட்ல போனால் பசங்க செட் தான் அடிப்பாங்க, அவன் மேலே இடிப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு பழகிருச்சுனால நம்ம சண்டை போடுறது கிடையாது. அது தப்புன்னு நம்ம எடுத்து சொல்ல மாட்டேங்கிறோம். and I think that's really really sad. ஓகே, ஒரு ஹாரஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் பண்ணினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய சொன்னாங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்க, அவரை விஷ் பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, என்ன இருந்தாலும் ஓகே, அவங்க சொல்கிறதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ஹாரஸ் பண்ணக்கூடியவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்க தான் நினைப்பாங்க. எதுக்காக இவங்க சொசைட்டியை மெயினாக வச்சுக்கிட்டு இல்லை மிச்சவங்க தப்பாக பேசிடுவாங்கன்றதை வச்சுட்டு கூப்பிடணும், என்ன அவசியம்? உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கு, யோசிச்சு பாருங்க. இது சொசைட்டி தான், ப்ரெஷரே தான், வேற ஒண்ணுமே இல்லை. சின்மயி வந்து ஒரு பிக் நேம், வைரமுத்து ஈவன் பிகர் நேம். அவங்களோட ஒர்க் கண்டிப்பா ஓவர்லாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க எவ்ரி டைம் வைரமுத்துவை மீட் பண்ணும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு அவங்க கிட்ட ரெக்கார்டும் கிடையாது, நம்ம கிட்ட எவிடன்ஸும் கிடையாது. மேபி அவங்க ஒதுங்கி இருந்திருக்கலாம். ஓகே, கல்யாணத்துக்கு வந்து ஒரு பியர் ப்ரெஷர், எல்லாரையும் கூப்பிடுற இண்டஸ்ட்ரியில இருந்து வைரமுத்துவை கூப்பிடலாம் தப்பாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல அவங்க வந்து ஃபேமிலிக்கு பயந்துட்டு கூட பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ மெனி எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபார் இட். நீங்கள் வந்து குத்தம் கண்டுபிடிக்கணும்னா நிறைய ரூட் இருக்கு, பட் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நிறைய ரூட் இருக்கு. பிகாஸ் ஆஸ் உமன் ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஐ ஹாவ் பீன் ஹராஸ்ட், பட் அடுத்த நாள் போயிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஐ ஹவ் கான் அண்ட் டாக் டு தட் பர்சன். வேற வழி கிடையாது. ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஹராஸ்மெண்ட்டை விட அந்த வேலை முக்கியன்றீங்களா? இந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்றதை விட I'm saying that's the problem. It's not more important. வேலை முக்கியம் கிடையாது, ஆனா அதுதான் நடக்கிறது. ஏன்னா வந்து so many people are struggling. ஏன் நடக்கணும்? அது தூக்கி நடக்க கூடாது, வெளியே வர வேண்டியது அந்த டைம்ல. That's what I'm trying to say, that ஒரு we get trapped in this situation. Celebrities at least they have the luxury, நல்ல இன்கம் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் பர்சன் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து டெய்லி ஸ்ட்ரகிள் பண்ணும் போது அடுத்த வேலை சாப்பாடு எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரியாத போது ஹாரஸ்மெண்ட்டாவது மண்ணாங்கட்டியாவது தான் அவங்களுக்கு தோணும். ஓகே, இப்போ வந்து இந்த ஹேஷ்டேக் மீ டூன்ற சொல்றோம்ல, அது வந்து ஒரு வெரி அர்பன் திங், ஒரு மைனாரிட்டி பாப்புலேஷன் தான் அது. ஆனாலும் அந்த ஹேஷ்டேக் மீ டூல கால் அவுட் பண்றவங்களே எத்தனையோ பேர் எவ்வளோ தடவை சொல்லியிருப்பாங்க, சரி நான் அதை பற்றி பேச விட்டுடலாம், இவன் பெரிய விஷயம் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி விடுறதே நான் என்ன சொல்றேன்னா, அப்படி விடுறதே தப்பு தானே, ரொம்ப தப்பு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, தப்பு, வெரி பிக் மிஸ்டேக். இட்ஸ் a very very big mistake. ஏன்னா இவ்வளோ பேர் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 150-200 பேர் வந்து கால் அவுட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வருது? ஏன்னா நாங்க பேச மாட்டோம், தெரியும். அது வந்து இட்ஸ் நாட் லைக் ஓ அவ பேச மாட்டா அதனால நான் அவளை போய் மொலஸ்ட் பண்ண, அப்படி கிடையாது. இட்ஸ் ஆல் சப்கான்ஷியஸ். அவனும் எனக்கு பேச தப்பு பண்ணல, நான் இப்படி தானே சொன்னேன், அதெல்லாம் என்ன தப்பு அப்படின்னு நார்மலைஸ் பண்றோம். இட்ஸ் ஒன்லி வென் ஒரு உமன் ஸ்டாண்ட்ஸ் அப் அண்ட் சேஸ் நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லும் போது ஐயோ நீ தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு பயப்படுறாங்க. ஒருத்தங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா உடனே பத்திக்கும் பயம் எல்லாருக்கும், until it reaches a point where they don't have to think about it and it becomes normal behavior. And that's what we are aiming for. Me too la வந்து the problem is not that we are trying to அப்படியே shut down everything in one shot கிடையாது. நாங்க என்ன புரிய வைக்கிறோம், trying to understand is that normal human behavior எப்படி வந்து we should be. What is normal human behavior? ஸோ இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ன்றது எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது சினிமாவில் வந்து ஒரு செலிப்ரிட்டி அவங்களுக்கு இந்த செலிப்ரிட்டியால் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஹூஎவர் இவங்களால வருது அப்படின்ட்டுருக்கு. மீடியா பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதில் கேமராவில் வர்றவங்க மக்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும், பட் கேமராக்கு பின்னாடி இருக்கவங்க அந்தளவு யாருக்கும் கேமராமேனோ டைரக்டரோ ஷோ டைரக்டர் யாரும் தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கேயும் நடக்குதா? ஏன்னா நீங்கள் மீடியாவில் இருக்கனால கேட்குறேன், அங்கேயும் நடக்குதா? அண்ட் என்ன மாதிரி நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்கும். ஸோ மீடியாவில் கண்டிப்பாக இருக்குது, நிறையவே இருக்குது. பிகாஸ் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருக்குது, தேர் இஸ் அண்ட் மேல் டாமினன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ
ஒரு very important flaw of this media is that வந்து பெண்களோட ஷெல்ஃப் லைஃப் மீடியா இண்டஸ்ட்ரியில் இஸ் வெரி ஸ்மால். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கச்ச நிறைய பெண்கள் வந்து when they are trying to make it big இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் ஜேர்னலிஸ்டாக ஆகணும் இல்லை வந்து ஷோ ஆங்கராக ஆகணும் அப்படின்ற ஒரு விசிபிளாக ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் வரணும்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இதை வந்து அட்வான்டேஜ் எடுக்கிற நிறைய பேர் இருக்காங்க. வேர் யூ ஹாவ் டு யூனோ ஒரு காம்ப்ரமைஸ் டு டூ சம்திங் to get a role or a show or something like that. I have heard horror stories from friends, journalists and the senior journalists அவங்க intern பண்ற இடத்துல editors of magazines, newspapers அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மோசமாக பேசுறதா இருக்கட்டும் இல்லை பார்க்கக்கூடாத இடத்துல பார்க்கறதா இருக்கட்டும் இல்லை லேட் நைட் இருக்க சொல்லிட்டு சந்தடி சாக்கில் கை வைக்கிறதா இருக்கட்டும். All these things happen and nobody speaks up because வேலை போய்டும் பயம், லோன் இருக்கும். ஸோ திஸ் ஆல் திஸ் ஃபியர் தட் யூனோ யூ கான்ட் லிவ் ஃப்ரீ இன் சொசைட்டி அண்ட் டூ வாட் யூ வாண்ட் டு டூ பிகாஸ் தட் வில் சேஞ்ச் யோர் ஃபியூச்சர். ஓகே, அந்த பயம் இருக்கு ஆல்வேஸ். பெண்கள் சின்மயி வந்துட்டு ஒரு லைவ் வந்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது பெண்களை எந்த அளவுக்கு இருக்கோ ஈக்குவல் டு ஆண்களுக்கும் இது அளவுக்கு இருக்கு. பட் பெண்களோட ஆண்கள் சொல்ல ரொம்ப தயங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? கொஞ்சம் I'll disagree slightly about பெண்களுக்கு நடக்கிற அதே அளவு ஆண்களுக்கு நடக்கிறதுன்றது. அதே அளவுலாம் நடக்கல, கண்டிப்பா நடக்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கே நடந்திருக்கு. பட் சின்மயி இஸ் ரைட் அபவுட் த ஃபேக்ட் தட் பசங்க வந்து they will not speak out about it. At least women will ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த பிகாஸ் விமன் எம்பவர்மெண்ட் இருக்கு, ஒரு இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் வந்திருக்கு, ஒரு சப்போர்ட் இருக்கு ஒரு அர்பன் சிஸ்டம்ல. பட் பசங்க வந்து இன்னும் ஏன் தயங்குறாங்கன்னா there is a lot of stigma around what a man should be. ஒரு ஆம்பளை அப்படின்னு வந்து ஒரு ஆம்பளை சிங்கம்டா, அவன் ஆம்பளைன்னா அழமாட்டான். நம்ம வளர்க்குறதே பசங்களை அப்படியெல்லாம் வளர்க்குறோம். அதனால் என்ன நடக்கிறதுனா அவங்க வளர்ந்த பிறகு அவங்களால எந்த ஒரு எமோஷனல் டிசாஸ்டர் நடந்தாலும் அதை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல, அதை அப்படியே அடக்கி வச்சிருவாங்க. நிறைய அடல்ட் மென்னுக்கு அன்பு பாசம் காட்ட தெரியாது. ஏன்னா வந்து அன்பு காமிச்சா இல்லை பாசம் காமிச்சா இல்லை வந்து அழுதா இதெல்லாம் சைன் ஆஃப் வீக்னஸ். நான் ஆம்பளை, நான் எப்படி வீக்காக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அந்த ஒரு பயம் எப்பவுமே நிறைய பசங்களுக்கு இருக்கும். அதையும் மீறி சம் பாய்ஸ் ஆர் coming out openly வந்து they are இப்போ they are expressing that they are gay and they are sharing their lives with us. அவங்களுக்கு நடந்த harassment பத்தி பேசுறாங்க and I really applaud both the men and women. Okay, இது awareness and ஒரு மென்டலி ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மீ டூ ஹேஷ்டேக் மூலிமா. ஓகே, அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹேரஸ் பண்ண பர்சனுக்கு இதனால என்ன நடக்க போகுது? அவங்க ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஆளாக இருக்கட்டும் சின்ன ஆளாக இருக்கட்டும், அவங்க என்ன நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைட் பயம் பிடிக்கும். மேபி அந்த ஹராசருக்கு ஜஸ்டிஸ் சர்வ் ஆகாமல் இருக்கலாம், மேபி அவன் ஜெயிலுக்கு போக மாட்டான், மேபி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காது, வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆஃப் தெம் வில் எஸ்கேப். 90% ஆஃப் தெம் வில் சே சாரி அண்ட் வில் ஓவர், கதை முடிஞ்சிடும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தவங்களுக்கு பயம் வரும், 1-2 தடவை யோசிப்பாங்க, அது ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு கேட்டகரி 10-11 நானே இருந்துட்டு போகிறேன்னா எல்லாரையும் பேசுகிறாங்க என்னையும் பேசுகிறாங்க, இதில் என்ன இருக்குது? கண்டிப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி. பட் தட் won't be a majority. See, because again people are struggling to survive in this world. ஒரு ஜாப், கெரியர் எல்லாமே எல்லாருக்கும் ஒரு கோல்னு ஒன்று இருக்குது. ஓகே, சைக்கோபேத்தா வந்து நான் போயிட்டு ஒரு சீரியல் கில்லரோ ஒரு சீரியல் ரேபிஸ்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றது இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம பேச வேணாம், ஏன்னா வந்து அது ஒரு எக்ஸெப்ஷன். பட் மெஜாரிட்டி காமனா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு லைஃப் கோல் இருக்கு. இப்போ உங்களுக்கே ஒரு லைஃப் ஆம்பிஷன் இருக்கு. நீங்க நான் பாக்குறீங்க ஒரு 20-30 பெண்கள் வந்து ஆன்லைன் இப்படி பேசுறாங்க, அதனால ஒருத்தவங்களோட கெரியரே டிஸ்ட்ராய் ஆகுது. இப்போ எவ்வளோ பேருக்கு வைரமுத்து சார் மேலே வந்து மரியாதை இருந்ததோ 2 வாட்டி யோசிக்கிறாங்க, ஐயா இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரு. நிறைய பேர் எவ்வளோ ட்வீட்ஸ் வந்திருக்கு அதை பற்றி. அவ்வளோ பெரிய மனுஷனே இப்படி கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னும் போது ஐயோ நம்ம கெரியர்லாம் டேமேஜ் ஆகிடும். பிகாஸ் லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஹேவ் வெரி ஸ்ட்ராங் sexual harassment policies இப்போ இந்தியாவில், and I'm very happy that that's there.
slightest accusation and you get removed from the job, blacklist பண்ணிடுவாங்க, திருப்பி வேலை கிடைக்கிறது கஷ்டம். And especially in media, IT, corporates-லாம் it's very dangerous. So workplace harassment இருக்கட்டும், any kind of இதுவாக இருக்கட்டும், பண்ணீங்கன்னா there's a danger of you losing your entire life, your career. திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க ரொம்ப குறைச்சலாக இருப்பாங்க. 10-12 இருக்கலாம் அப்படின்னு சொன்னது அவ்வளோ முட்டாள்தனமாக நம்ம பசங்க இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போது இதே மீட்டோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறது, இந்த சோஷியல் மீடியாவில் கொண்டு வர்றது, இது நாளைக்கு தப்பே பண்ணாத ஒரு இன்னசென்ட் இதை ஃபேக்காக யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஒரு இன்னசென்ட் பாதிக்கப்படலாம் இல்லையா அந்த விஷயத்தினால? கண்டிப்பாக. பட் எவ்வளோ இன்னசென்ட் விமன் இதனால ஹராஸ்மெண்டால பாதிக்கப்படுறாங்க, அதுவும் இருக்குல்ல. I'm not saying that it's fair that guy who gets a false accusation. Okay. But I'm saying that இந்த பக்கம் இருக்குன்னா அந்த பக்கமும் இருக்கும். There has to be. But what is the percentage of women who will do that? Percentage of men who are harassing women versus a percentage of women who will fake harassment. நாளை பின்ன வந்து இப்போ சின்மை கூட முதல்ல நீங்கள் ஷேர் பண்ணதுக்கும் இப்போ சின்மையுடைய அந்த மீ2 பிளாட்ஃபார்ம் அந்த இதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? டிஃப்ரென்ஸ் என்னன்னா, I just have a wider reach now. Because post Big Boss there's a lot more people who are listening to me. ஒரு தடவை 2 தடவை இல்லை, நான் எவ்ரி டைம் எனக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் வந்தால் நான் போயிட்டு பட்டுன்னு போய் ட்விட்டர்லையோ இல்லை எங்கேயாவது போட்டுருவேன், யோசிக்காமல் போட்டுருவேன். ஏன்னா வந்து முதல் தடவை நான் ரொம்ப யோசிச்சு போட்ட பிறகு எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து, ஒரு ரேண்டம் கேர்ள் எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அது படிச்சுட்டு நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன். ஏன்னா வந்து எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து நான் வந்து என்னோட எமோஷன்ஸை என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணும்போது அதை எங்கேயோ உட்காந்துட்டு படிச்சுட்டு அது அவங்களுக்கு மனசு பாதிக்கப்பட்டு அவங்களோட லைஃப்பை பர்சனலாக அஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் உருவாக்கியிருக்கு. அது வந்து அவங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ மை பர்ஸ்பெக்டிவ் இஸ், நான் பண்ணுற இந்த ஷேரிங், இந்த மீ2 பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த ஹேஷ்டாக் இல்லாமல் நான் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஒருத்தரோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஒருத்தர் என்னால் வந்து கரேஜ் வந்து வெளியில் பேசினாங்கன்னா மை ஜாப் இஸ் டன். இப்போது நிறைய பேர் ஜென்ரலாக நீங்கள் சொன்ன மாதிரி கேட்குற கேள்வி, ஏன் இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க, 2005 2006ன்றாங்க, ஏன் இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறது. பட் நான் அது கேட்கல. அந்த சூழ்நிலை சொல்ல வரக்கூடிய நேரத்தில் என்ன பிரச்சனை வரும், மைண்ட் செட், மென்டல் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், அதை சொல்லலாமா, அது எப்படி இருக்கும், அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அந்த டைமில்? வேரிஸ் பர்சன் டு பர்சன், கண்டிப்பாக அது மாறும். பட் எனக்கு எப்படி இருந்தது சொல்லும்போது, ஏர்லி டேஸில் ரொம்ப பயப்படுவேன் நான். சொல்லணுமா சொல்லக்கூடாதா, சொன்னால் நம்ம கெரியர் எப்படி எஃபெக்ட் ஆகும், பிகாஸ் யூஆர் ஸ்டில் யங், கெரியர் இன்னும் ஒன்றுமே செட் ஆகலை. ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து கால் அவுட் பண்ணும்போது இன்சிடெண்ட்டை அவங்க வந்து உடனே வந்து பயங்கர மீடியா அட்டென்ஷன் ஃபுல்லாக வந்துருச்சு, வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. எல்லாருமே வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு மாதிரி ஒரு பயம் பிடிச்சிருது. ஐயோ நம்ம பப்ளிக்கில் போயிட்டு சப்போஸிங் அவங்க ஏதாவது தில்லங்கடி வேலை பண்ணி நம்மளை ராங்காக ப்ரூவ் பண்ணி நம்ம மானம் போயிடுச்சுன்னா என்ன நடக்கும், இல்லை கேஸ் போட்டு நம்ம தோத்துட்டோன்னா அந்த பயங்கரமாக ஒரு டென்ஷன் உள்ளேருந்து அப்படியே போட்டு நம்மளை ஆட்டி வைக்கும். பட் போக போக when you start doing it and you realize that urban support நிறைய இருக்கு, that fellow whether it is your colleagues or இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா அந்த பயம் போயிட்டு நம்ம we are able to, அதையும் மீறி அந்த பயத்தை தாண்டி வந்து we are able to do what is the right thing. And அந்த கரேஜ், அந்த தைரியம் வரத்துக்கு இட் டேக்ஸ் அ லாங் டைம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, அந்த டைமில் ஒரு பொண்ணை ஹாரஸ் பண்ணும்போது ஒரு மென்க்கு தோணாதா, இந்த பொண்ணு சொல்லிடுவாளா மாட்டாளா? அதெல்லாம் யோசிச்சாங்கன்னா ஹாரஸ் பண்ண மாட்டாங்க.
இண்டிவிஜுவல் கண்டிஷனிங்னு ஒன்று இருக்கு. ஸோ நான் சொன்னேன் அதுனா உங்களோட வளர்ப்புல பெண்களை மதிக்கணும்னு வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த தாட் வராது. அண்ட் நிறைய சின்ன பசங்க வந்து அவங்க அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை வச்சும் தே க்ரோ அப் டு லேர்ன் திங்ஸ். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஒன் திங், ஒரு ஒன் மைண்ட் செட் எல்லாமே கிடையாது. இட்ஸ் ஒரு பிக் சைக்கிள் ஆஃப் திங்ஸ். அண்ட் எல்லாமே லைனில் கொண்டு வரணும்னா இட்ஸ் க்ளோஸ் டு இம்பாசிபிள் இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன். பட் அந்த சேஞ்ச் எஃபெக்ட் பண்ணணும்னா வி ஹாவ் டு டாக் அபவுட் இட் மோர் and it has to reach a wider audience. Okay. And that's one of the things that I'm trying to do. And one thing, big request na ketupen, not just girls, boys ko chinna vayasula at the right age you have to teach them about sexual education. You have to teach them about good touch, bad touch. You say that your body belongs to you. உன் உடம்பு உனக்கு மட்டும்தான் சொந்தம். அதை தொடறதுக்கோ அதை வந்து அதை பற்றி அசிங்கமாக பேசுறதுக்கோ அது மேலே கமெண்ட் பண்ணுறதுக்கோ எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அண்ட் இஃப் ஐ வாண்ட் டு டச் யூ ஐ நீட் கன்சென்ட். பெண்களை மதித்து இருங்க, கண்ட இடத்துல கண் போகக்கூடாது. ஒரு பெண் வந்து நோன்னு சொன்னால் நோ, அண்டர்ஸ்டாண்ட் வாட் நோ மீன்ஸ். யூ ஆர் நாட் என்டைட்டில் டு உமன். விமன் உங்கள் பர்த் ரைட் கிடையாது. யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் டு கெட் வாட் யூ வாண்ட் இன் லைஃப். And it's the same with women. You cannot just forcefully take a woman. That's not done. So idellame vande lessons that vande we have to teach, and it's very relevant because women's rights nu nama pesrome thavara root causes la idella. Okay. And idu vande it's so simple. Every household la nama idu vande implement panna aarambichona சின்ன வயசுல இருந்து பழக்கிட்டோம்னா அவங்க அடல்ட்டா வரும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்காது. கண்டிப்பா. And I think that's what's very very important. So I appreciate that. ஏன்னா யாரும் சொல்லாத ஒரு விஷயம் புதுசாக சொல்லுதீங்க பேரண்ட்ஸ்க்காக. தேங்க்யூ ஸோ மச் வைஷ்ணவி. உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி. I'm glad because I'm also very thankful because India Glitz is doing this and guys have a lot of subscribers on YouTube. It crossed 2 million. 2 million, yes, 2 million cross பண்ணிருக்கீங்க. So நிறைய பேர் பார்ப்பாங்க. And as usual நான் பேசினதில் even if I talk a lot, ஒரு ஃபேமிலி ஒரு பர்சனுக்கு ஒரு சேஞ்ச் உருவாக்கிச்சுன்னா I'm happy. I'm done. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது போய் சேரும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.